சோ வெல்கம் மாவே ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவிக்கான ட்ரெய்லர் 2 சிறப்பா லீக் ஆயிடுச்சுங்க. அது லீக் ஆயிட்டு ஏகப்பட்ட தியரிஸ் ஆன்லைன்ல கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. அனந்தமான தியரிஸ்ல என்னங்க சொல்றீங்க, இதெல்லாம் எங்க லிஸ்ட்ல இல்லையேன்னு நம்ம மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரியான சும்மா தரமான தியரிஸ்லாம் இப்ப நமக்கு மொத்தமா சிக்கிருக்கு. சோ அந்த தியரிஸ்லாம் உண்மையில இல்லைங்க. ஒரு லீக் வந்தோன்னு ஏகப்பட்ட தியரிஸ் ஆன்லைன்ல வர ஆரம்பிச்சிச்சு. அந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவியோட இன்ட்ரெஸ்டிங்கான தியரிஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோல மொத்தமா பார்க்கலாம். வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. வீடியோல போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இதே யூ மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட மார்வல் பெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் செட் பண்ணிக்கோங்க. சோ இந்த வீடியோல ஏகப்பட்ட ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸ்பாய்லர்ஸ் வேணாம்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சோ இதுக்குமே நம்ம சைடு திங் என்ன ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவில ஜீன் கிரேவா தான் ப்ளே பண்றாங்க. சோ அவங்க தான் ப்ரூஸ் பேனரோட மைண்ட் குள்ள போயிட்டு சாதா ஹல்க கிரே ஹல்கா மாத்த போறாங்க. இது வரைக்கும் நம்ம எம்சியூல ஸ்மார்ட் ஹல்க மட்டும் தான் பார்த்துட்டு இருந்திருப்போம். ப்ரூஸ் பேனரோட அந்த ஒரு இன்டெலிஜென்ஸையும் ஹல்கோட ஸ்ட்ரென்த்தையும் வச்சு பண்ணி ஸ்மார்ட் ஹல்க தான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருப்போம். ஸ்மார்ட் ஹல்க் நிறைய பேர் குடிச்சிருந்தாலும் ஏகப்பட்ட பேர் ஹல்க்னாலே ரேஜ் தானே. தலைவனுக்கான ரேஜ் எங்கடா போச்சு, எவ்வளவு நாளைக்கு தலைவனை நம்பி பண்ண போறீங்கன்ற மாதிரி மார்வல் சட்டக்காலரை பிடிச்சி கேட்டது மார்வல் காலையே கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். சோ கிரே ஹல்க் இந்த மூவில வர போறாருங்க. சீரிஸிங் ப்ளே பண்ற ஜின் கிரே ரோல் மூலமா தான் நம்ம கிரே ஹல்க் வர போறாரு. ஹல்க் உள்ள இருக்கு சமத்தரமா சம்பவம் செய்யணும்னு மார்வல் 100% பிளான் பண்ணி தான் பிராண்ட் மூவில சமத்தரமான சம்பவத்தை பண்ண போறாங்க. ஹல்க் எந்த அளவுக்கு கோபப்படுறாரோ அந்த அளவுக்கு அவர் பயங்கரமா வளருவாரு. இந்த தார் ரேமராக் டைம்ல சக்கார்ல பயங்கரமா போர் பண்ணிருப்பாரு நம்ம ஹல்க். அப்ப அவரோட உடம்பு அப்படின்றது பயங்கரமா வளர்ந்து மசில்ஸ் தான் சமத்தரமா இருந்திருக்கும். பட் இதே ஸ்மார்ட் ஹல்க்கு ஷீ ஹல்கோட ஸ்ட்ரென்த் கம்மியா தான் இருக்கும். பட் இந்த ஒரு ஹல்க் அப்படி இருக்க போறது கிடையாது. ஒரு பயங்கர ரைஸா பயங்கர கோமா இருக்கனால அவரோட சைஸ் வரைக்கும் நம்ம பார்க்காத அளவுக்கு பல மணி இன்க்ரீஸ் ஆக போகுது. இதெல்லாம் கேட்கும் போது தான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனா ஸ்பைடர்மேன் நம்ம பையனை கொஞ்சம் பார்த்து பண்ணி விடு, ஈ பாட்டுக்கு தண்டர் கிளாப் அந்த ஹல்க் ஸ்மாஷ் எல்லாம் போட்டு தரனை முடிச்சு விட்டுறாதானே அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அண்ட் ரீசெண்டா லீக்கான அந்த ஒரு ட்ரெய்லர்ல கூட ஹல்க் வர்சஸ் ஸ்பைடர்மேன்கான அந்த ஒரு ஃபைட் சீன் இருக்குன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. கேப்பா டே படம் வருது சரியா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஹைப் பெற்ற விதமா ஹல்க் ஆடுறானுங்க பாத்தீங்களா. இதுதான் ட்ரெய்லர் 2 ஹார்ட் பீஸாவும் இருக்க போகுது. அதாவது கிரே ஹல்க் வர்சஸ் ஸ்பைடர்மேன்கான அந்த ஒரு ஃபைட். பட் கிரே ஹல்கா ட்ரெய்லர்ல காட்டுவாங்களா பயங்கர ரீசான கிரீன் ஹல்க் அவே ட்ரெய்லர்ல ஷோ பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி சத்தியமாரியா இல்ல. சொந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து ஹல்க் இனிமே பயங்கர தரமா கட்டுவாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். டூம் ஸ்டேல ஹல்க் இருக்க போறது இல்ல, சீல் டார்சல் தான் வர போறாரு. சோ இந்த மாதிரி எடுத்துட்டு வர போறாங்க. அது எப்படி சமத்தரமா காட்ட போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். அதுங்கிறது நெக்ஸ்டா என்ன ஒரு லீக் கேட்கறதுக்கு ஏங்கி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அது என்ன லீக்னு சொல்றதுக்கு முன்னாடி லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. யோசிக்காம லைக் பண்ணிட்டு எவ்வளவு ஹைப்பான்ஸ் தட்டி விட முடியுமோ அவ்வளவு ஹைப்பான்ஸ் தட்டி விட்டுருங்க. லைக் ஹைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாளைக்கு தொடர்ந்து எல்லா விஷயங்களாவே நடக்கும். அது கண்டிப்பா நடக்குங்க. யோசிக்காம லைக் ஹிட் பண்ணிருங்க. அதான் கேட்டீங்கன்னா சரி செங் ஜீன் ரேவா தான் அந்த மூவில வராங்க. அவங்களால எல்லாரோட மைண்டையுமே கண்ட்ரோல் பண்ண முடியுமாங்க. டிஓடிசி ஆபீசர்ஸ் போலீஸ்னே எல்லாரும் மைண்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அண்ட் ஹல்கோட மைண்டை கூட அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? பட் நம்ம பீட்டர் பார்க்கரோட ஸ்பைடர்மேனோட மைண்டை மட்டும் நம்ம ஜீன் ரேவால கண்ட்ரோல் பண்ண முடியாதான். சோ இதுக்கான ரீசனா சொல்லப்படுது அவர் நார்மல் ஹியூமன் கிடையாது, சூப்பர் ஸ்ட்ரென்த்ல ஹியூமன். அது கூடவே இப்ப அவர் ஜீன் மியூட்டேஷன் ஆயிட்டு இருக்காரு. இன்னும் சார் ஜீன் ரே இந்த மாதிரி பீட்டர் பார்க்கரோட மைண்ட் போனனால தான் அவர் ஜீன் மியூட்டேஷனுக்குள்ளே தள்ளப்பட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதுல எது உண்மை அப்படின்றது நமக்கு படம் வந்தா தான் தெரியும். பட் இந்த ஒரு லீகல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே ஜீன் ரேவால நம்ம பீட்டர் பார்க்கரை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதாவது மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அன்னைக்கு நெக்ஸ்ட் லீக் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பீட்டர் பார்க்கரால ஒரு ஜீன் வெப் டொர்னாடோவை கிரியேட் பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு அவரால் பெரிய உப்ஸ் எல்லாம் தன்னோட ஆர்கானிக் உப்ஸாவை யூஸ் பண்ண முடியுமா? வெப் டொர்னாடோன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. பட் ஸ்பைடர்மேனுக்கு அந்த மாதிரி பவர்ஸ் இருக்க மாதிரி நம்ம அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்பைடர்மேன் மூவிஸ்ல பார்த்துருக்க மாட்டோம். அது காமிக்ல நடந்திருக்கானே எனக்கு சத்தியமா ஐடியா இல்லைங்க. ஸ்பைடர்மேனால வெப் டொர்னாடோவை கிரியேட் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ இது இந்த அளவுக்கு தரமா இருக்க போது அந்த மாதிரி சமூகங்களை நம்ம ஸ்பைடர்மேன் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சுத்தமா எனக்கு இந்த ஐடியாவும் இல்ல. நேபி நம்ம ஸ்பைடர்மேன் பயங்கர எவால்யூஷன் ஆனனால அவரோட பவர்ஸ் எல்லாம் பீக்ல இருக்கும். சோ அதனால அவரால் அதிகமான ஹெல்ப்ஸ் விட்டு ஹல்கே கட்டி போடுற மாதிரி கூட காட்டலாம். அண்ட் கன்சிடர் லீக்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா ஏகப்பட்ட வில்லன்ஸ் இருக்க போறானுங்க. அண்ட் ஹல்க் மே கிரே ஹல்கா மாட்டி பீட்டர் பார்க்கறீங்க குழந்தை கட்ட போறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம பீட்டர் பார்க்கறதுனால ஜெயிஜான்டிக் வெப்ஸ் விட்டா மட்டும்தான் அவனுங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ என்ன மாதிரி பண்ண போறாங்க எப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த மாதிரியான ஸ்பைடர்மேனுக்கு ஜெயின்டான வெப்ஸ் வர மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு மூவிஸ்லயும் பார்த்துருக்க மாட்டோம். காமிக்ல அப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பா ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவிலே நடக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மூவியோட டைரக்டரான டெஸ்டின் டேனியல் கிரிட்டன் அவர் பயங்கரமான ஸ்பைடர்மேன் காமிக் மேன். சோ காமிக்ல நடந்து இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பா ஒரு மூவிலே எடுத்துட்டு வரலாம். அன்னைக்கு நெக்ஸ்டா ஜீன் கிரேவோட ஆரிஜின் ஸ்டோரி பத்தியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லீக் நமக்கு கிடைச்சிட்டு தான் சொல்லணும். அந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவில நம்ம ஜீன் கிரே அப்படின்றவங்க டிஓடிசி கண்ட்ரோல் தாங்க போறானுங்க. இந்த டிஓடிசி அப்படின்றவங்க மக்கள் மத்தியிலையும் ஸ்பைடர்மேன் கூட நல்லவனுங்க தான். ஏன்னா டிஓடிசிக்காக நம்ம ஸ்பைடர்மேன் ஒரு இடத்து மேல ஒர்க் பண்ண போறாரு. சோ அதுக்கு நான் அப்புறம் வரேன். அந்த மாதிரி நம்ம ஜீன் கிரே டிஓடிசி கண்ட்ரோல்ல இருந்து தப்பிக்கிறது தான் முயற்சி பண்ண போறாங்க. ஏன்னா இவனுங்க இந்த மாதிரி ஜீன் கிரேவை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா ஜீன் கிரேவை வெளில விட்டோம்னா எல்லாத்தையும் அழைச்சிடுவாங்க. இவ்வளவு ஒரு வெப்பனா வச்சு இவ்வளவு உள்ள பிடிச்சு வச்சு ஒரு வெப்பன் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. இதனாலே அவங்க இருந்து தப்பிக்கணும்னு எவ்வளவு வழிகளை ட்ரை பண்றா. பட் அவ்வளவு முடியல. அண்ட் கடைசி லீக்ல ஒரு இடத்துக்கு மேல ஹல்கோட மைண்டை தான் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஜீன் கிரே டிஓடிசில இருந்து தப்பி பண்ற மாதிரி சொல்லிருக்காங்க. மேபி இந்த மாதிரி ஜீன் கிரே ஹல்கோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அவர் இந்த மாதிரி டிஓடிசிக்குள்ள வந்து ஜீன் கிரேவை தப்பிக்க வைக்கிற மாதிரியான கதைகள் கூட அந்த மூவில காட்டலாம்னு வைங்களேன். பட் ஜீன் கிரேவோட ஆரிஜின் ஸ்டோரி அப்படின்றது நம்ம இதுக்கு மாதிரி எக்ஸ்மன் மூவிஸ்ல பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி இருக்க போறது கிடையாது. கம்ப்ளீட்லி ஒரு டிஃபரெண்டான ஆரிஜின் ஸ்டோரி தான் ஜீன் கிரேக்கு இந்த மூவில காட்ட போறாங்கன்னே சொல்லணும். சோ மார்வலோட அடுத்த சாகா அப்படின்றது மியூட்டன்ட் சாகாவா தான் இருக்க போகுது. சோ இப்போ மியூட்டன்ஸ்க்கான அடிக்கிறத ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவில போட்டு அதுக்கப்புறம் ஐயோட மியூட்டன்ஸ் உள்ள இருக்க போறாங்க. சோ இதுக்கு அப்புறமா தான் ஜீன் கிரே எக்ஸ்மன்ஸ் கூட டீம் அப் பண்ற மாதிரி இருக்கணும். பட் இதுல சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா டூம் ஸ்டே நடந்து சீக்ரெட் வார்ஸ்ல டூம் தாங்க வேர்ல்ட் கிரியேட் பண்ண போறாரு. சந்த ஒரு பேட்டில் வேர்ல்ட் அப்படின்றது ஏகப்பட்ட யூனிவர்ஸ் அழிஞ்சு ஒரே ஒரு வேர்ல்டா உருவாயிருக்கும். சோ அப்படிப்பட்ட ஏகப்பட்ட வேர்ல்ட்ல இருந்து மியூட்டன்ஸ் எல்லாம் ஒன்னா வந்து தான் ஜீன் கிரே கூட ஒன்னா சேர்ந்து எக்ஸ்மேன் டீம் என்சில ஃபார்ம் பண்ண போறாங்களா அப்படின்ற மாதிரி சத்தியமா இல்ல. எல்லாம் நம்மளோட X616ல ஜீன் கிரே எப்படி மியூட்டன்டா இருக்காங்களோ அந்த மாதிரி ஏகப்பட்ட மியூட்டன்ஸ் இருக்கான். என்சில தான் மியூட்டன்ஸே கிடையாது. இவ்வளோ
அப்புறம் எப்படி மியூட்டன்ஸ் சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்க தேடி இப்படி வந்தோம்னா நம்ம எங்க டோனி ஸ்டார்க் இந்த மாதிரி ஸ்னாப் பண்ணிருப்பாருல சோ அந்த ஒரு ஸ்னாப்னால தான் மியூட்டன்ஸ் அவங்களோட இடத்துல உருவாயிருக்காங்க அப்படி உருவான மியூட்டன் தான் நம்ம ஜின்ரே அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆரியோ ஸ்டோரி கூட சொல்லலாம் இது உண்மையா இருந்துச்சுன்னா ஜின்ரே மட்டும் இல்ல ஏகப்பட்ட மியூட்டன்ஸ் நம்மளோட உலகத்துல இருக்கணும் சோ அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் அதுக்கப்புறம் மியூட்டன்ஸ் அதெல்லாம் டீம் அப் பண்ற மாதிரி இருக்கணும் நியூ ஆன எக்ஸ்பென்டிங் உருவாகணும் சோ எப்படி பண்ண போறாங்க என்ன இதுன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏதோ ஒரு மூவில ஜின்ரேக்கான அது ஒரு ஆரியோ ஸ்டோரி அப்படின்றது கம்ப்ளீட்லி ஒரு டிஃபரெண்டான ஆரியோ ஸ்டோரியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்ப நமக்கு ஒரு லீக்கர்ஸ் இருக்குங்க சோ இது என்ன உண்மையா இருக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதே நெக்ஸ்ட் பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்ற விஷயத்தை ஒரே ஒரு ஆள் கிட்ட மட்டும் ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவில சொல்ல போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லீக் ஒன்று இருக்கு அண்ட் எப்படி வந்துச்சுன்னு தெரியல பட் இப்படி ஒரு லீக் இருக்குங்க சோ இது என்ன வகையில உண்மையா இருக்குன்ற மாதிரி என்ன கேட்டீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவிக்கு வந்து அந்த ட்ரெய்லர் எடுத்து பாத்தீங்கன்னா அவரோட ஆரம்பத்திலே பீட்டர் பார்க்கர் என்னோட நேம் பீட்டர் ஆனா நான் ஸ்பைடர்மேன் அப்படின்ற மாதிரியான ரிலேட்டிவ்ல பீட்டர் பார்க்கரோட இன்னொரு டெலாக் இருக்கு போதா அதாவது என் பேர் பீட்டர் பார்க்கர் ஆனா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அதான் ஸ்பைடர்மேன் அப்படின்ற மாதிரி இன்னொரு ரிலேட்டிவ்ல அவன் ஸ்பைடர்மேன் சொல்ல போறாராம் சோ அதுக்கப்புறமா ஓ மை காட் அப்படின்ற மாதிரி ஒரு குரல் வர மாதிரியும் ட்ரெய்லரோட இல்ல இருக்கான் சோ இதை வச்சு ஃபேன்ஸ் எல்லாம் அப்ப தான் ஸ்பைடர்மேன் அப்படின்றத பீட்டர் பார்க்கர் யார்கிட்டயும் சொல்ல போறாரு அப்படின்ற மாதிரி ஏற்பட்ட தேரிஸ் ஆலையில கிளப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமோட எண்டிங் பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்ற உண்மை எல்லாத்தையுமே மறந்துருக்குங்க பட் இப்ப ரீசெண்டா கிடைச்ச ஒரு லீக் படி ட்ரெய்லர்ல நம்ம பீட்டர் பார்க்கர் என்னோட பேர் பீட்டர் பார்க்கர் ஆனா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அதான் ஸ்பைடர்மேன் யார்கிட்டயும் சொல்ல அதுக்கு ஓ மை காட் தட்ஸ் ஆசம் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் பின்னாடி கேக்குதான் வாய்ஸ் மட்டும் தான் கேக்குதான் சோ யார் இந்த மாதிரி ஆச்சரியமாவான்னு உங்களுக்கே தெரியும் வேற யாரு நெட் தான் சோ ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவில ஒரு இடத்துல மேல பீட்டர் பார்க்கர் காமா ஸ்பைடர்மேன் அப்படின்றத நெட் கிட்ட சொல்ல போறாரு எதுக்காக சம்பந்தம் இல்லாம நம்ம பீட்டர் பார்க்கர் ரெண்டு சந்திச்சு நாம ஸ்பைடர்மேன் சொல்லணும் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு லீக் இருக்கு எம்ஜேவை யாரோ ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவில கடத்த போறாங்க சோ இதனாலதான் சோ அவளை காப்பாத்துறதுக்காக நம்ம ஸ்பைடர்மேன் பனிஷர் கூட இறங்க போறாரு என்ன கேட்டீங்கன்னா கடத்தினது டூம்ஸ்டோனா இருக்கணும் சோ அப்படி எம்ஜே கடத்தப்பட்டனால எம்ஜே கூட பெஸ்ட் ஃப்ரெண்டா இப்ப இருக்க நெட் கிட்ட தன்னோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை பீட்டர் பார்க்கர் சொல்லி பழைய ஃப்ரெண்ட்ஸா ரெண்டு பேரும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட தாட்ஸா மறந்துடாம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இது கூட வேண்டிய ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவியோட எண்டிங்ல நம்ம ஸ்பைடர்மேன் இறந்து போறாரு அவர் இறந்து போறது மட்டும் இல்லாம அவர் ஆண்ட் பையோட கலரி பக்கத்துல இறக்க பண்ண போறாங்க இது என்ன கதையா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவி தானே டெஸ்ட் ஸ்கிரீனிங்ல நடந்திருக்கும் படத்தை பார்த்தவங்க படம் வேற லெவல்ல இருக்கு காமிக் அக்யூரேட்டா அந்த மூவியோட டேரக்டரான டெஸ்டல் டேனியல் கிரிட்டன் சிட்டி யூ ஸ்டாப்ல ஆனா நாங்க எதிர்பார்க்காத ஒரு எண்டிங் படத்துல இருந்துச்சு அந்த எண்டிங் பார்த்து நாங்க மனசு உடைஞ்சு போயிட்டோம் அதுவும் நீங்க ஒரு ஸ்பைடர்மேன் ஃபேனா இருந்து அந்த எண்டிங் நீங்க பாத்தீங்கன்னா கண் கதறி அழுவீங்க அந்த அளவுக்கு பயங்கரமான எண்டிங் அப்படின்றது ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவில இருக்க போதுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதே சிலர் இந்த மூவியோட எண்டிங்ல நம்ம ஸ்பைடர்மேன் இறந்து போக போறதாவும் ஆனா அவர் ஆட்மை கலரி பக்கத்துலயே நம்ம ஏஞ்சே அடக்கம் பண்ண போறதாவும் சொல்லிருக்காங்க சோ ஆக்சுவலா அந்த லீக் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ற மாதிரி சத்தியமா தெரியலங்க எண்டிங்ல ஸ்பைடர்மேன் இறந்து போயிடுவாருன்ற மாதிரி சொல்லிருக்காங்க என்ன கேட்டீங்கன்னா ஒரு எண்டிங் வேணாம் தான் சொல்லுவேன் சோ ஸ்பைடர்மேன் இறந்து போனதுக்கு அப்புறமா சோ அவருக்கு ஸ்கார்பியன் மூலமா வனம் கிடைச்சு அப்படிதான் நம்ம ஸ்பைடர்மேன் உயிரோட வந்து அப்படிதான் நம்ம ஸ்பைடர்மேன் உயிரோட திரும்ப வந்து சீக்ரெட் வார்ஸ்ல ரிட்டர்ன் ஆக போறாருன்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஆக்சுவலா வனம் வச்சு நம்ம ஸ்பைடர்மேனை உயிரோட டூம் கொண்டு வந்து தனக்கான ஒரு அடியாளா நம்ம டூமிங்க ஸ்பைடர்மேனை மாத்திட்டு போறாராம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எங்க அண்ணா சொன்னாங்க அண்ணனே அடிப்போன்னு டோனி ஸ்டார்க்கு பயங்கர உயிரா இருக்கக்கூடிய ஒரு ஆள்னா நம்ம ஸ்பைடர்மேன் தான் சோ அப்படி இருக்கும்போது என்ன மட்டும் டோனி ஸ்டார்க்கோட ஃபேஸ் கட்ல வந்து தமிழியை கூட சொன்னா நம்ம ஸ்பைடர்மேன் வேணா நான் சொல்ல போறாரு இந்த டைம் அவர்கிட்ட வனம் இருக்கு ஸ்பைடர்மேன் சும்மாவே பயங்கர பவர்ஃபுல் அண்ட் வனம் கிடைச்சா சொல்ல வாங்க வேணும் சோ இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஹீரோவை டூம் தாங்கிட வச்சுக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி ஸ்பைடர்மேன் இறந்து போனதுக்கு அப்புறமா அவருக்கு திரும்ப உயிர் கொடுத்து அவங்க கூட சேர்த்து பாருன்ற மாதிரி லீக் இருக்கு சோ அதான் மாறும் கிரைன் ஒரு வீடியோ இப்போ நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவிக்கு பார்த்தா இந்த தீரிஸ் பத்தி கொடுத்து அடுத்த மருந்து நமக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் போற சும்மா போகாம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான மாறும் கிராண்ட்ல வந்து ஒரு சந்திக்கிறேன் சோ அது வரைக்கும் சில் பண்ணுங்க வகமாமே